இறைவனுடைய ஆசையோடு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விவசாயிகளுடைய விடிவெள்ளியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கனவு திட்டமான தெற்காசியாவிலே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா தலைவாசலிலே 9/2/2020 அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு அன்றைக்கு 224 அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டன. அதில் ஆவின் சார்பிலே, கால்நடை மருத்துவக் கல்லூரியின் சார்பிலே, கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பிலே, வேளாண்மை துறையில் இருக்கின்ற அனைத்து துறைகளின் சார்பிலேயும் அந்த கண்காட்சி வைக்கப்பட்டது. இன்றைக்கு 3 நாட்களாக இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்களானால் தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலும் இருந்து வேளாண்மை பெருமக்கள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் அனைவருமே கண்டுகளித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை வந்து சென்றுள்ளார்கள். இந்த கண்காட்சிகளை பார்த்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மாணவ மாணவியர்கள் அனைவரும் வருகை தந்து இங்கே வேளாண்மை கல்லூரி, அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று அவர்களுக்கு தேவையான என்னென்ன பயிற்சிகளை அடுத்து வருகின்ற +1 +2 முடித்து வருகின்ற போது அவர்கள் வேளாண்மை கல்லூரியிலே சேர்ந்தால் என்ன பலன்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி ஒரு விரிவாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதே போல இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் 3 நாட்களாக இன்றைக்கு சேலம் மாவட்டம் அல்ல, இது தமிழகம் முழுவதுமே இருந்து அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு வருகை தந்து அனைத்து விதமான கண்காட்சிகளும் கண்டுகளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீர்களானால் இன்றைக்கும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், இப்போதும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு தெற்காசியாவிலே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அமைவதற்கு காரணமான எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இந்த விழாவிலே ஏறத்தாழ 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையின் அமைச்சர் என்ற முறையில் எங்களுடைய அரசு துறையினுடைய அதிகாரிகள் அனைவர் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த விழாவை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விழா, ஒரு மைல்கல். அவர் அடிக்கல் நாட்டிவிட்டு வந்து பேசுகின்ற போது சொன்னார்களே, என்னென்ன துறைகள் இங்கே வர வேண்டுமோ அனைத்து துறைகளும் இங்கே வர இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அடிக்கல் நாட்டி அவர்கள் பேசியதற்கு பிறகு எனக்கு அமெரிக்க நாட்டிலே இருக்கின்ற ஒக்லஹாமா யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டார்கள். அதே போல அங்கே இருக்கின்ற இன்னொரு பல்கலைக்கழகம், அதே போல நம்முடைய நியூசிலாந்தில் இருக்கின்ற டைரி டெக்னாலஜி பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நம்முடைய கல்லூரிகளில் படித்தவர்கள் இன்றைக்கு ஆராய்ச்சியாளராக ஆஸ்திரேலியாவில், மெல்போர்னில், சிட்னியில் இருப்பவர்கள் அனைவருமே தொடர்பு கொண்டு நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அயல் நாடுகளிலே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாட்டில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்கள், அதுவும் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அறிஞர் பெருமக்களே இன்றைக்கு இது போன்ற ஒரு ஆராய்ச்சி மையம் அமைவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கால்நடை பூங்கா எந்த அளவுக்கு வர இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை, இந்த கால்நடை பூங்காவை பொறுத்தவரை நம்முடைய முழுக்க நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற நாட்டினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் விவசாயியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு ஒவ்வொரு துறைக்கும் இங்கே நாட்டினங்கள் வளர்க்கப்பட வேண்டும். அது மேலும் மேலும் வளர்க்கப்பட வேண்டும். அதை வளர்த்து நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு குறைந்த விலையிலே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அதன் மூலமாக அவர்கள் பொருளாதார ரீதியிலே உயர வேண்டும். அவர்களுக்கு சுய தொழிலாக, விவசாயம் சார்ந்த தொழிலாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். அதே போல இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி தான் துவங்கியிருக்கின்றது. அதில் 40 மாணவர்கள் முதற்கட்டமாக சேர்க்கப்பட இருக்கின்றோம் என்பதையும் இந்த வேலையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை இன்னைக்கு மிகச்சிறந்த கல்லூரியாக, மிகச்சிறந்த ஒரு கால்நடை பூங்காவாக இந்த மையம் திகழும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு வருகின்ற போதே சொன்னார்கள், அந்த முகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எங்களிடத்தில் சொன்னாலும் கூட நம்முடைய காங்கேயமன காளைகள், நாட்டின மாடுகள் முகப்பிலே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொன்றையும் பார்த்து இன்றைக்கு அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அவருடைய கனவு திட்டம் இது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நாங்கள் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எவ்வளவு விரைந்து முடிக்க முடியுமோ, 110 விதியில ஒரு வருடம் கூட ஆகவில்லை, அறிவித்தார்கள். நிலத்தை எடுத்தோம், 1800 ஏக்கர் நிலத்தை எடுத்து, கால்நடை பராமரிப்பு துறையினுடைய நிலத்தை எடுத்து, அதன் பிறகு 1022 கோடி ரூபாயை அரசு நிதியை பெற்று இன்றைக்கு அந்த நிதி மூலமாக இங்கே தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து எங்கிருந்து வந்தால் சரியாக இருக்கும் என்று அவரே ஆய்வு செய்து இன்றைக்கு மேட்டூர் அணைக்கு அருகில் இருந்த பூலாம்பட்டியில இருந்து தண்ணீர் இங்கே 220 கோடி ரூபாய் செலவில் அந்த தண்ணீர் இந்த 1800 ஏக்கருக்கு வர இருக்கின்றது. அதன் மூலமாக வேளாண்மை பயிர்கள், தீவன பயிர்களை உற்பத்தி செய்ய இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையாக இங்கே அமைய இருக்கின்றது. அதே போல நம்முடைய
நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தமிழகம் முழுவதும் இருப்பவர்களுக்கு இங்கேயே வந்து புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் இங்கே கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அனைத்து ஊடகங்களுமே இன்றைக்கு நேரலையிலே ஒளிபரப்பினீர்கள். உங்கள் அனைவருக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை என்ற அமைச்சர் என்ற முறையிலேயும் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் என்ற தலைவர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய தொலைக்காட்சியினுடைய அனைத்து ஊழியர் பெருமக்களுக்கும் அதே போல நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை துறையின் அமைச்சர் என்ற முறையில் தெரிவித்துள்ளேன்.